பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற பொதுவான சந்தேகம் என்னவென்றால், பெண்களுக்கு வருகின்ற கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் குணமாக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? கர்ப்பப்பை தொடர்பான கோளாறுகள் என்பது பெண்களுக்கு நிறைய பேருக்கு வருகிறது. இப்பொழுதெல்லாம் ஒரு 40 வயதை தாண்டும் போதே சிலருக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 40 கிராஸ் பண்ணும்போதே யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே 32ல், 40 வயசில் யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இத்தகைய நோய்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு அல்லது இத்தகைய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ஏன்னா சில நோய்கள் வரத்தான் செய்கிறது. அதிலிருந்து என்ன பரிகாரம் செய்தால் கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த பெண்களுக்கு வரக்கூடிய கைனக் ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸ் தொடர்பான பிரச்சனைகள், மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள், மெனோபாஸ் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் அத்தகைய நோய்களின் பாதிப்பு, அதன் தாக்கம் குறைவதற்கு இவர்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும், அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று நிறைய பேர் இது ஒரு கேள்வி. அதற்கு ஒரு சிறப்பு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. கேரளாவிலே செங்கனூர் பகவதி கோவில்னு ஒன்று இருக்குது. செங்கனூர், சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் போகிற ரயில் பாதையிலே கோட்டயம் தாண்டி செங்கனூர் இருக்குது. கோட்டயம் எல்லாருக்கும் தெரியும், சபரிமலைக்கு அங்கே தான் இறங்கி வண்டி மாதிரி போவாங்க. அதை தாண்டி போனால் செங்கனூர், செங்கண்ணூர், செங்கனூர், அந்த செங்கனூர் பகவதி அப்படின்னு அங்கே ஒரு பகவதி. பெரும்பாலும் கேரள மாநிலத்திலே இருக்கின்ற அம்மன் எல்லாத்தையுமே பகவதின்னு தான் சொல்லுவாங்க. பகவதிங்கிறது பொதுவாக தேவி, அம்பிகை, அம்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகின்ற சொல். அந்த வட்டார சொல்லது. கேரள மாநிலத்திலே எல்லா அம்மனையும் பகவதி என்று தான் பொதுவாக சொல்வார்கள். அதிலே செங்கனூர் பகவதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கோவில். கேரளாவில் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 200 கோயில் சொல்லலாம். அவ்வளோ அருமையான கோயில்கள்லாம் அங்கே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிலதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி பல பெரிய அதிசயங்களெல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற கோயில்கள்னு பார்த்தா கேரளாவில் நிறைய இருக்குது. அத்தகைய ஒரு அற்புதமான கோவில், அபூர்வமான கோவில், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கோவில்கள்னு நம்ம சிலதெல்லாத்தையும் எடுத்து நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லவிருக்கிறேன். அவற்றில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான, மாதவிடாய் தொடர்பான வரக்கூடிய நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த நோய் குணமாவதற்கு கேரளாவில் இருக்கின்ற செங்கனூர் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அங்கே போய் என்ன பண்ணோம்? குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் போகும். குருதி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு டேட் கிடைக்கிறதே கஷ்டம். ரொம்ப பெரிய ஒரு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு புக்கிங்லே இருக்கும். சில ஊர்களிலே நடைபெறுகின்ற சில முக்கியமான பூஜைகளுக்கெல்லாம் நம்ம 5 வருஷம் முன்னால் இல்லை 10 வருஷம் முன்னால் புக் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ சபரிமலையில் படி பூஜை பண்ணோன்னா அது அடுத்த ஒரு 7-8 வருஷத்துக்கு ஆல்ரெடி புக்டு. திருப்பதியில் அபிஷேகத்திற்கு வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணோம், அதுக்கு டிக்கெட் வாங்கினோன்னா அது 2024 தான் கிடைக்கும். இப்போ புக் பண்ணாக்க அது வரைக்கும் புக் ஆகிருக்கும். சபரிமலை படி பூஜை, திருப்பதி பெருமாளுக்கு நடைபெறுகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அபிஷேகத்திற்கான டிக்கெட்டு இதெல்லாம் பல வருடங்கள் முன்பே புக் ஆகிடும். அதே மாதிரியே கேரளாவிலே சில பகவதி கோயில்கள்லாம் இருக்கிறது. பகவதி கோயில்கள் சில ரொம்ப முக்கியமான கோயிலெலாம் இருக்குது. செங்கனூர் பகவதி, சோட்டானிக்கர பகவதி, இந்த மாதிரி ஒரு சில பகவதி கோவிலெல்லாம் குருதி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. குருதினாக்க ரத்தம்னு அர்த்தம். பட் அங்கே ரத்தம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிவப்பு நிறத்திலே குங்குமத்தை கரைத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க.